பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா டேஸ்ட்டில் நாக்கில் வச்ச உடனே கரையக்கூடிய சூப்பரான கோதுமை அல்வா செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Y2K சமையல். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எடுக்கிற கோதுமை மாவு வந்து நல்லா சளிச்ச கோதுமை மாவாக இருக்கட்டும். நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுற மாவை நல்லா கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக அல்வா செய்கிறதுனா மாவு பிணைஞ்சு அதை புளிக்க வச்சு ஊற வச்சு பால் எடுத்து செய்வோம். நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா பிகினர்ஸ் கூட எந்த பயம் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். அதோட டேஸ்ட்டும் மாறாது. நம்ம முதல்லையே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மாவை கரைச்சிருக்கோம். இப்போ அது கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னடா மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி செஞ்சால் தான் அந்த மாவு நல்லா வெந்து அதோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு நெய் நிறையா தேவைப்படுங்க. அதனால் நீங்கள் கோதுமை மாவு எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதில் 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இடையில அல்வாவில் ஆட் பண்ணிக்கலாம். பேனில் நெய் ஊற்றினதுக்கப்புறம் அதில் நம்ம கரைச்சி வச்ச மாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச மாவை ஊறணுன்ற அவசியம் இல்லை. கலக்கி வச்ச உடனேயே அதை நம்ம பேனில் ஆட் பண்ணிடலாம். குக் பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. மாவு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இதுக்கு தேவையான கேரமலை நம்ம ரெடி பண்ணிடலாம். மொத்தமாக இந்த அல்வா செய்கிறதுக்கு 2/2 கப் அளவுக்கு சர்க்கரை வேணும். ஏற்கனவே கோதுமை மாவு கூட நம்ம 1/2 கப்பு சேர்த்துனனால இப்போ வேறு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அதை கேரமல் செஞ்சிடலாம். தனி அடுப்பில் தான் நம்ம கேரமல் செய்ய போகிறோம். அதனால் இடையில இந்த கோதுமை மாவையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கேரமல் ரெடி பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் சர்க்கரை நல்லா கரைகிற வரைக்கும் கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடிஷ்னலாக எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம அல்வாக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த கேரமலோட கலரே நம்மளுக்கு போதும். கேரமல் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இடையில ஒரு டைம் நம்ம கலக்கி விட்ட கோதுமை மாவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம கலக்கி விட்ட கோதுமை மாவும் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கேரமல் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம கோதுமை மாவு கூட ஆட் பண்ணால் தான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிடலாம். அல்வா செய்யும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ்னால் இந்த கேரமல் ஆட் பண்ணுறது தான். கேரமல் சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த மாவு கூட ஆட் பண்ணி செஞ்சால் தான் நம்மளுக்கு அல்வாவுக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சி அந்த ஜவ்வு பதம் சூப்பராக கிடைக்கும். கேரமலில் ஆட் பண்ணிவிட்டு கலக்கும் போதே நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். நம்மளுக்கு தேவையான அந்த ஜவ்வு பதம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இடையில நம்மளுக்கு தேவைப்படும் போது நான் சொன்ன அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 1 கப் கோதுமை மாவுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி, 2/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு நெய். அது கூடவே 10 கிராம் அளவுக்கு முந்திரி, 10 கிராம் அளவுக்கு பாதாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி நட்ஸ் வேணுமோ அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக அல்வானாவே டயாபெட்டிக் பேஷண்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இந்த மாதிரி கோதுமை மாவில் வீட்லேயே நம்ம அல்வா செஞ்சு கொடுத்தோன்னா பயப்படாமல் எல்லாருமே சாப்பிட்லாம். அது கூடவே வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் அல்வா ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கறக்கே சூப்பராக ஒரு கண்ணாடி பதத்தில் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம இறக்கிடலாம். ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நீங்களே ஈஸியாக செய்வீங்க. மொத்தமாகவே இந்த அல்வா செய்யறதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். கடையில் வாங்குற அல்வா சூடாக சாப்பிடணும்னு நினச்சாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சூடாக சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாக்கில் வச்ச உடனே கரையக்கூடிய திகட்டாத சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. அடிஷ்னலாக எந்த கலரும் சேர்க்காத ஹெல்த்தியான, செலவு கம்மியான, ஈஸியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.